ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்ட் செட்டோட அந்த டாப் தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போறோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட் செட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச் போதும். இந்த நைட்டி ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா 34 இன்ச் வித் இருக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான அளவு மட்டும் இந்த மாதிரி வித் வைஸ்ல ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ட்ரா பண்ணிக்கலாங்க. கீழே வந்து ஈவன் பண்ணிக்கலாம். கீழே ஃபோல்ட் பண்றதுக்கு நான் 1 இன்ச் விடுறேங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 30 இன்ச் போதுங்க. 30 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தேர்ட்டி இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மேலே ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ் வருங்க. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இன்ச் வேணுங்க. அப்போ 2.25 மார்க் பண்ணி 3 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இன்ச் எடுக்கிறேங்க. ஸ்கொயர் பாக்ஸு பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நெக் தான், வி நெக் தான் பண்ணலான் இருக்கேங்க. ஸோ லைட்டாக ஒரு மைல்டான கர்வ் ஷேப்பில் உள்ள வி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கர்வ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்துடுங்க அந்த ஷேப்பு. கர்வ் ஷேப்பில் வி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாங்க. ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா நான் 7 இன்ச்சஸ் எடுக்கிறேன். செஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க நான். ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீயிங் அலவன்ஸ். நான் வந்து ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஷேப் வந்து 10 இன்ச் தேவைப்படுதுங்க. அதனால் நான் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து திரும்ப 1.5 இன்ச்சு சீயிங் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேங்க. திரும்ப ஷோல்டர் டு பார்த்தீங்கன்னா 20 இன்ச் மார்க் பண்ணுறேன். இங்கே தான் நான் ஓப்பன் சைட் கொடுக்க போகிறேன். ஓப்பன் அங்கே பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் விடுறேங்க நான். 12.5 நான் வந்து ஃபோல்டு சேர்த்து தான் விட்டுருக்கேன். 12.5 நம்ம இது வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து 13 இன்ச்சஸ் விட்டுறேங்க. இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இங்கே தான் ஓப்பன் கட் வரும். இவ்வளோதாங்க மார்க்கிங். நம்ம வந்து இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து நம்ம தனியாக ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து வி ஷேப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வி ஷேப் தான். பேக் நெக் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கலாங்க. இங்கேருந்து 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேங்க பேக் நெக்கு. கர்வ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் நெக் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவோட லென்த் பார்த்தீங்கன்னா நான் 12 இன்ச்சஸ் எடுக்கிறேங்க. ஸ்டிச்சிங்கோட சேர்ந்து சீயிங் அலவன்ஸோட சேர்ந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு 6 இன்ச் வேணுங்க. அதுலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. திரும்பி இங்கே 12 இன்ச் எடுத்து இங்கேருந்து நான் 4 இன்ச் வந்து டவுனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம ஒரு கர்வ் ஷேப்ல வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுல மட்டும் கர்வ் வரைஞ்சாச்சு. இதை இப்போ கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. நான் பேக் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக இந்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கிறேங்க.
இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ்னால நான் ப்ளீட் வைக்கிறேன். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்திருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வைக்க தேவையில்லை. நான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை திருப்பி வச்சு மேலோட அடுப்பு கொடுத்துக்கலாங்க. திரும்பவும் இந்த மாதிரி திருப்பி ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா பேக் நெக் வந்து ஃபினிஷ் ஆயிருங்க. ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்ல வி வந்து எப்படி ஃபினிஷ் பண்றேன்னு பார்க்கலாம். இந்த வி நெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இங்க வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல வந்து இப்படி இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸா ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கிராஸா ஸ்டிச் போட்டு நான் கட் பண்ணிட்டேங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வி மாதிரி ஷேப் வந்துருச்சு இல்லைங்களா? திரும்பி இங்க வச்சு இந்த கார்னர்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டர்ன் பண்ணிக்கலாங்க. டர்ன் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கலாங்க. டர்ன் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நாச்சஸ் போட்டு இங்க மேல் அடுப்பு கொடுத்துட்டேங்க. இதை அப்படியே டர்ன் பண்ணிட்டேன்னா இந்த ஷேப் வந்து அழகா இங்க ஸ்டிச்சஸ் போட்டேன்னா இந்த வி ஷேப் அழகா வந்துருங்க. இந்த மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வி நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாங்க. டூ சைட்ஸ் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 2 ஸ்லீவ்ஸுமே ஜாயின் பண்ணியாச்சு. சைட் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னோட ஸ்லீவ் பாத்தீங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்றேன். நான் இங்க வந்து நாச் இங்க போட்டிருக்கேங்க. அந்த நாச்சுக்கு நேர ஒரு லைன் போட்டுக்கலாம். தென் இங்க ஷேப் கிட்ட நான் வந்து 1.5 இன்ச் ஸ்டிச்சிங் விட்டுருந்தேன். அப்புறம் ஓப்பனுக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு நான் 3/4 இன்ச்சு விடுறேங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேங்க. எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு மேல நான் ஸ்டிச்சஸ் போட போறேங்க. இதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டாச்சுங்க. 2 சைட்ஸும். இனி நம்ம வந்து சைடு ஓப்பன் பார்க்கலாங்க. சைடு ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு காமிக்கிறேங்க. நீங்க டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. அது ஒன் சைடு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க நீடில் உள்ள வச்சு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு இங்க இந்த நாச் போட்டிருப்போம் பாத்தீங்களா? இந்த நாச் வந்து நீங்க கரெக்டா மடிக்கணும். நீங்க சப்போஸ் இந்த மாதிரி கீழே இழுத்து வச்சு மடிச்சு ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லாவே வளைவா வரும். ஸோ இந்த நாச் இருக்கு இல்லைங்களா? இந்த நாச் வந்து கொஞ்சம் இப்படி மேலே இழுத்து வச்சு கரெக்டா ஈவனா இப்படி மடிச்சு வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா இந்த சைடும் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது நீட்டா வரும். இங்க வந்து நல்லா நமக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நாட் போட்டுக்கலாங்க. நாட் போட்டுட்டு அப்படியே திரும்பவும் நீடில் உள்ள வச்சு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு திரும்ப நீங்க ஸ்டிச் பண்ணும்போது அந்த இந்த சைடு கர்வா வர ப்ராப்ளம்ஸ் வந்து வராதுங்க. இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த கர்வா ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்க எவ்வளோ நீட்டா வந்துருச்சு. நம்ம ஆக்சுவலா இந்த சைடு நம்ம ஸ்டிச் போட அவசியமே கிடையாது. 1 ஸ்டிச் மட்டும் போட்டாவே போதுங்க, நீட்டா இருக்கும். பாத்தீங்களா? நீட்டா வந்துருச்சு. இந்த மாதிரி இங்க நாட் போட்டீங்கன்னா இங்க வந்து கிளியாதுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் சைடு ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. பாத்தீங்கன்னா 2 சைடுமே நான் வந்து சைட் ஃபோல்ட் பண்ணியாச்சுங்க ஓப்பன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே மடிச்சடிச்சிட்டோன்னா இந்த டாப் வந்து ஃபினிஷ் ஆயிடும். கீழே நான் மடிச்சடிச்சிட்டு டாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இதாங்க அந்த கோட் செட்டோட ஃபைனல் லுக்கு. இந்த மாதிரி தாங்க வரும். நான் பேலன்ஸ் மெட்டீரியல் வச்சு பாப்பாவுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒன்று கஸ்டமைஸ் பண்ணிட்டேங்க.
உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட நிறைய பேர் நைட்டி மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வாழ்க வளமுடன்.